ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நவம்பர் மாதத்தின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்க்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது, ஒன்றும் குறைப்பட்டு போவதில்லை. எல்லாவற்றையும் நிறைவாக்குற கர்த்தருடைய மகிமை இந்த மாதத்திலே உங்கள் மேல் காணப்படும். கர்த்தர் குறைகளை நிறைவாக்குவார். நம்முடைய ஆண்டவர் குறைவுகளிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், நம்முடைய தேவைகளிலே நம்மோடு கூட இருக்கிற தேவன். மனுஷர்கள் நிறைவு இருக்கும் போது நம்மோடு கூட இருப்பார்கள், குறைவு படும் போது விலகி விடுவார்கள். ஆனால் தேவனோ நிறைவு இருப்பதை பார்க்கிலும் குறைவுகள் இருக்கிற நேரத்திலே நம்மோடு கூட அவர் இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். எது உன் பலவீனமோ அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் உனக்கு விளங்கும். எது உன் குறையோ அந்த குறைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே நிறைவாக்குவார். இந்த 10 மாதங்களில என்னென்னலாம் எந்தெந்த மாதத்துலலாம் நீ குறைவோடு கூட இருந்தியோ, எந்த காரியத்துல குறைவோடு கூட இருந்தியோ, உன்னுடைய பிஸ்னஸ்லையோ, உன்னுடைய படிப்புலையோ, இல்லை உன்னுடைய வருமானத்திலையோ, இல்லை உன்னுடைய சுக பலத்திலையோ, எதில் நீங்க குறைவுள்ளவர்களாக இருந்தீர்களோ அதை இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவானுவதாய் மாற்றுகிறார். தீர்க்க தரிசனமாக நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருகிறார். ஆமென். உங்க குறைகளில அவர் நிறைவாக்குவது மாத்திரமல்ல, அதை நன்மையினாலே நிரப்புகிறார். நன்மையின் தேவன் அவர். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பாரோ. சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பாரோ. கர்த்தர் மனமாற மனபுத்திரர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற குறைகளை உன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். உன் பெற்றோர்களுக்கோ, உன் கணவருக்கோ, உன் மனைவிக்கோ, உன் பிள்ளைகளுக்கோ உன் குறை தெரியாமல் இருக்கலாம். உங்க போதகருக்கும் குறை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் உன்னை அறிந்திருக்கிறபடினாலே உன் குறைகளை அவர் நிறைவாக்குவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் சொல்லுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் அவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். ஆமேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு எதை செய்யணும், எந்த வாசலை உங்களுக்கு திறக்கணும், எந்த வாசலை உங்களுக்கு அடைக்கணும் என்று கர்த்தருக்கு தெரியும். எந்த வழியிலிருந்து உங்களுக்கு உதவிகளை அனுப்பணும், எந்த வழிகளிலிருந்து உபத்திரவங்களை உங்களை விட்டு நீக்கணும் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகளை போஷிக்கிறவர் கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. அவைகளுக்கு உதுத்துவிக்கிறவர் கர்த்தர். ஆமேன். கர்த்தர் போஷிக்கிறவர், உதுத்துவிக்கிறவர். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த கால வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறபடியினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்கள் குறைகளை நிறைவாக்குகிறார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே அவர்
வாழும்போது அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுகிறது, இயேசு நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் நல்லவராகவும் அதிகாரம் படைத்தவராகவும் ஆமேன் அவர் சுற்றி திரிந்தார். அந்த தேவன் இந்த கால வேளையிலே உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். அவர் நிறைவாக்குகிற தேவன் இந்த நவம்பர் மாதத்துல உன்னை நிறைவுக்குள்ள கொண்டு வருகிறார். ஒரு பரிபூர்ண நிறைவு. ஆமீன். கொலேசியர்ல ஆண்டவர் சொல்லுகிறார், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் இருக்கிறது. அவர் பரிபூர்ணத்தின் தேவன். அவருக்குள் இருக்கிற பரிபூர்ணம் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதாக. கர்த்தர் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில 17ஆம் அதிகாரத்தில ஆண்டவர் எலியாவை கொண்டு சாரிபாத் என்ற ஒரு விதவையை போஷிக்கிறார். ஆண்டவர் எலியாவை கேரி தாற்றங்கரையிலிருந்து புறப்பட பண்ணினார். தண்ணீர் வற்றி போயிற்று. காகம் அவருக்கு ஆகாரம் கொண்டு வரவில்லை. எலியா திகைத்த போது கர்த்தர் பேசினார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை நான் போஷிப்பேன் என்று சொன்னார். இவன் சரியாக சாரிபாத்துக்கு போகும்போது ஒரு ஏழை விதவை, அவள் விறகுகளை பொறுக்கி கொண்டு இருந்தாள். முதல்ல எலியா அவளை பார்த்து, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா என்று சொன்னார். 3 வருஷம் பனியும் இல்லை, மழையும் இல்லை, வறட்சியான காலத்திலே எலியா அவளிடத்தில் தண்ணீரை கேட்டார். யாரும் தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஸ்திரீ எலியாவுக்கு தண்ணீர் கொடுக்கும்படிக்கு அவள் கடந்து போனார். அக்காலத்திலே தண்ணீர் தான் விலையேற பெற்றது. அந்த தண்ணீரையே இந்த சாரிபாத் விதவை எலியாவுக்கு கொடுப்பதற்காக கடந்து போய் தண்ணீர் மொள்ள போகும்போது அவன் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குதோ எனக்கு கொஞ்சம் அப்பத்தை கொடு என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னிடத்தில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்துறலாம் சொல்லி கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, சாப்பிட்டு சாகலாம் சொல்லி நான் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று அவள் சொன்னாள். உடனே எலிசா சொன்னா, நீ போய் அப்பத்தை சுடு, அப்பம் சுட்டு முதலில் அதை எனக்கு கொண்டு வா, பஞ்ச காலம் முழுவதிலும் உன்னை போஷிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? சாகலாம் சொல்லி வைத்திருந்ததையும் ஒருவன் கேட்கும்போது அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆனால் அவளுடைய இருதயம், தேவன் அதை கவனிக்கிறார், அந்த இருதயத்தை கவனிக்கிறார். அப்பத்தை சுட்டு தன் பிள்ளைக்கல்ல தீர்க்க தரிசிக்கு கொண்டு வந்தார். அவள் சாப்பிட்டு அவளை ஆசீர்வதிக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் அந்த விதவை வீட்டிலிருந்து குறைந்து போகவில்லை. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், வாழ முடியாது. இதற்கு பிறகு மரணம்தான், சாப்பிட்டு சாகணும் நினைச்சவளை கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவர் வாழ்க்கையை மாற்றுகிறார். சாரிபாத் எதை நினைத்து கொண்டு அந்த விறகுகளை பொறுக்கினாலோ, என்ன ஜபத்தோடு கூட விறகுகளை பொறுக்கினாலோ, எந்த புலம்பலோடு கூட விறகுகளை பொறுக்கினாலோ அது வேதத்தில் எழுதவில்லை. அது எலியா அறிந்தாரோ அறியலையோ, ஆனா கர்த்தர் அதை அறிந்திருந்தார். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். கர்த்தர் எலியாவின் மூலமாய் அந்த விதவையை போஷித்தார். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் தேவன் எண்ணெயும் மாவையும் குறையப்படவில்லை. குறைகளை நிறைவாக்குவார். உன்னுடைய பஞ்ச காலத்துல நிறைவாக்கும்படிக்கு இந்த கால வேளையில கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட வந்திருக்கிறார். அவருடைய ஊழியனாயிருந்த எலிசா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த எலிசாவினிடத்திலே ஒரு ஸ்திரீ வருகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி. அவளுக்கு ஒரு பிள்ளை இருந்தது. அவன் தீர்க்கதரிசியானவன் மரித்து போனான். மரித்து போன பின்பு அவள் பிழைக்கிறதுக்கு கடன் வாங்கி
எல்லா இடத்திலும் கடன் வாங்கி அதை செலுத்த முடியாமல் அவள் வேதனையோடு கூட எலிசாவை வந்து சந்தித்தாள். எலிசாவிடத்தில் வந்து தன் சூழ்நிலையை எதிர்த்து சொல்லி, நான் கடனிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ வழி இல்லை, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, நான் குறைச்சலில் இருக்கிறேன் என்று சொல்லி எலிசாவிடத்திலே புலம்புகிற வேளையிலே எலிசா கேட்டார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அன்னைக்கு எலியா சாரிபாத் விதவிடத்திலையும் இதே கேள்வியை தான் கேட்டார். எலிசாவும் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போது அந்த விதவை சொன்னார், ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று அவன் சொன்னான். அந்த எண்ணெய அவன் ஆசீர்வதிக்கிறான். அவன் சொன்னான், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலிருந்தும் பாத்திரங்களை வாங்கு, அதில் இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊற்று, எல்லா பாத்திரமும் நிரப்பு, நீயும் பிள்ளை போய் எல்லா பாத்திரமும் நிரப்புங்கள் என்று சொல்லி அவன் சொன்னபோது அவ போய் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் பாத்திரங்களை வாங்கி வந்து அவள்கிட்ட இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கி இந்த எண்ணெயை மொண்டு நிரப்ப எண்ணெய் குறையவில்லை. எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிந்தது. எல்லா பாத்திரமும் நிரம்பி இதற்கு மேல் பாத்திரம் இல்லை என்று சொல்லி அவன் மகன் சொல்லுகிற வரைக்கும் பாத்திரங்களில் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. தேவன் அதிசயங்களை செய்கிறார். உனக்கு என்ன குறைச்சலோ, நீ எது உன்னிடத்தில் இருக்கிறதோ அதை வைத்து தேவன் உனக்கு அற்புதம் செய்கிறார். முதல்ல எலியா செய்தது, சாகிறவனுக்கு வாழ்வை கொடுத்தான். எலிசா பிசினஸ ஆசீர்வதிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த எண்ணெயை வித்து கடனை அடைத்து நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணு. அங்க ஒரு பிசினஸ அவன் கிரியேட் பண்ணி கொடுக்கிறான், ஒரு வேலையை கிரியேட் பண்ணி கொடுக்கிறான். அவன் ஆசீர்வதித்ததினாலே அந்த எண்ணெயெல்லாம் வித்து கடனெல்லாம் அடைச்சு அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளே வாழ்கிறார்கள். இந்த வேலையும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் குறைவிலே இருந்து தேவன் நிறைவாய் மாற்ற வல்லமை உடையவர். 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு போஷித்தார். ஒரு சிறு பையனிடத்தில் இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு தேவன் சோத்திரத்தோடு பிட்டார். அது பிக்கப்படும் போது 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை மீதம் எடுத்தார்கள். அல்லேலூயா. உன் குறைகளை நிறைவாய் மாற்றுவார். உன் தேவைகளை இந்த நவம்பர் மாதத்திலே கர்த்தர் சந்திக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆமீன். கானான் என்ற ஒரு ஊரிலே திருமண காரியத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்திலே திராட்சரசம் குறைப்பட்டது. மரியாள் இயேசுவிடத்தில் போய் கேளுங்கள் என்று சொன்னபோது, இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசு சொன்னார், வெறும் பாத்திரங்களிலே தண்ணீரை நிரப்பும்படிக்கு தேவன் சொன்னார். தேவன் சொன்னபடியே பாத்திரங்களிலே தண்ணீரை நிரப்பினார்கள். அதை எடுத்து வார்ப்பிக்கும்படிக்கு சொன்னார். அதை எடுத்து வார்ப்பிக்கும் போது தண்ணீரும் திராட்சை ரசமாய் மாறியது. அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் அதிசயத்தின் மாதம். உன் தண்ணீரையும் திராட்சரசமாய் மாற்றுவார். சாகலாம் போல இருக்கிற உன் வாழ்க்கையில ஆண்டவர் பஞ்ச காலம் வரைக்கும் உன்னை போஷிக்க வல்லமை உடையவர். உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு உன் பிசினஸ மல்டிப்ளை பண்ணுவதற்கு தேவன் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த திருமண காரியத்துல வந்தவங்க 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்களே, உன் வாழ்க்கை நல்ல ரசமாய் மாறும். இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீர்களே என்று சொல்லி மணவாளனை கேட்டார்கள். கர்த்தர் செய்கிற அற்புதம் அடுத்தவர்களை ஆச்சரியப்படும்படிக்கு வைக்கும்.
பிலிப்பிய எழுதின நிருபத்தில 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்து உன்னதங்களிலே மகிமையிலே வீற்றிருக்கிறார். அவர் மகிமையிலே ஜோதிகளின் பிதாவாய் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் மகிமை, அவர் இருக்கிற இடம் முழுவதிலும் மகிமை, அவர் வருகிற இடம் முழுவதிலும் மகிமை, தேவன் தங்குகிற இடம் மகிமையான நிறம். அந்த மகிமையினாலே உன் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். உன் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உன்னுடைய எல்லா விதமான குறைச்சலிலும் தேவன் நிறைவாக்கி தருவார். காட்டுக்கே ராஜாவா இருக்கிற சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கலாம். என் கர்த்தரை தேடுகிற உனக்கு குறை என்பது இல்லை. உன் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். சங்கீதம் 103 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை நன்மையினால் நிரப்புவேன். இந்த மாதத்துல உன் குறைகளை நிறைவாக்கி உன் வாயை நன்மையினால நிரப்பி சாட்சி சொல்ல வைப்பார். கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுகிறவளாய் நீ இருப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, குறைகளை நிறைவாக்குகிறவரே, வேண்டியவைகள் எல்லாம் செய்கிறவரே, பலவீனத்தில் பலனாய் வருகிறவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில நாங்கள் துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினாலே குறைகள் நிறைவாய் மாறுவதாக. உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம், உம்முடைய மகிமையின் கனமும் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் எண்ணெய்கள் வற்றி போகாதபடிக்கு, இவர்கள் மாவு குறைந்து போகாதபடிக்கு, இவர்களுடைய பிசினஸ் பெருகி இவர்கள் கடனெல்லாம் இந்த நவம்பர் மாதத்திலே அடைப்பார்களாக என்று சொல்லுகிறேன். இவர்களை அடிமைப்படுத்துகிற தரித்திரத்தின் ஆவிகள், கடனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்தை விட்டு விலகுவதாக. பினான்சியலாய் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும். பிசினஸ்ல ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும். வேலையில பெரிய உயர்வு உண்டாவதாக. கர்த்தர் இவர்களை பெருக செய்வீராக. உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இவர்களை ஆசீர்வதித்து குறைகளை நிறைவாக்குவீராக. இந்த நவம்பர் நிறைவின் மாதம் என்று அறிக்கை பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அதை நிறைவாய் மாற்றுவீராக. உம்முடைய நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.